இங்க நம்ம படத்துல காட்டியிருக்கிற மாதிரி உங்களோட கால் பின்பகுதியில ப்ளூயிஷா இல்ல கிரீனிஷா உங்க நரம்புகள் வீங்கி இருக்கு அப்படின்னா இத வெரிகோஸ் வெயின் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வெரிகோஸ் வெயின் யாருக்கு அதிகமா ஏற்படும்னா ரொம்ப நேரமா நிக்கிறவங்களுக்கு, டீச்சர்ஸ், போலீஸ்மேன், கடையில ஒர்க் பண்றவங்க, ரொம்ப நேரம் நிக்கிறவங்களுக்கு இது காமனா இருக்கும். நம்மளோட வெயின்ஸ்ல சின்ன சின்ன வேல்வ்ஸ் இருக்கும். அந்த வேல்வ் தான் கால்ல இருக்கிற பிளட்டை மேல புஷ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்ப இந்த வெரிகோஸ் வெயின் வந்தவங்களுக்கு அந்த வேல்வ் வீக் ஆயிருந்தனால கால்ல இருக்கிற அந்த கெட்ட ரத்தத்தை மேல புஷ் பண்றது ரொம்ப ஸ்லோவா நடக்கும். அதனால காலுக்கு தேவையான ஃப்ரெஷ் பிளட் கிடைக்கிறதும் ஸ்லோவாகும். இதனால என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு பார்த்தோம்னா, நம்ம கால் வீக்கம் வருது, கால் ஹெவி ஆகிறது, கால்ல மசில் இழுத்து பிடிச்சி கிராம்ப், நைட்டு தூங்கும் போது கிராம்ப் பிடிக்கிறது, கால்ல ஸ்கின் கலர் சேஞ்ச் ஆகிறது, கால்ல ஒரு சின்ன புண்ணு ஏற்பட்டா கூட அது ஆறுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். சிலருக்கு அந்த புண்ணு கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகி அது ஒரு நான் ஹீலிங் அல்சரா, சரிப்படுத்த முடியாத புண்ணா மாறும். இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, காலுக்கு சரியான பிளட் ஃப்ளோ, ஃப்ரெஷ் பிளட் கிடைக்காம இருக்கிறதுனால புண்ணு ஆயிடுச்சுனாலும் அது சீக்கிரமா ஆறாது. இப்ப நம்ம ஹோமியோ மெடிசன் கொடுக்கும் பொழுது இந்த வேல்வ் எல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணி அங்க இருக்கிற பிளட் ஃப்ளோவை நம்ம இம்ப்ரூவ் பண்றோம். அது வழியா நம்ம வெரிகோஸ் வெயினை கிளியர் பண்றதுனால வெரிகோஸ் வெயினுக்கு ஒரு பெர்மனன்டான சொல்யூஷனை ஹோமியோபதியில கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லாம வெரிகோஸ் வெயினால வரக்கூடிய இந்த அல்சர், நான் ஹீலிங் அல்சர்ஸை ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஹோமியோ மெடிசன்ஸ் கியூர் பண்ணும். ஏன்னா ஹோமியோ மெடிசன் ஃப்ரெஷ் பிளட்டை இம்ப்ரூவ் பண்ணுறது, பிளட் ஃப்ளோவை இம்ப்ரூவ் பண்ணுறது வழியாக அதை ஹீல் பண்ணுறதுனால ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம அதை சரி பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லைங்க, இதனால ஏற்படக்கூடிய பிளட் கிளாட் மாதிரியான பிரச்சனைகளையும், இல்லை ஒரு அந்த இடத்துல அடிபட்டுருச்சுன்னா ஓவராக ப்ளீட் ஆகிட்டே இருக்கும், கண்ட்ரோல் இல்லாமல் ப்ளீடிங் ஆகிட்டே இருக்கும். இந்த பிரச்சனையும் ஹோமியோ மருந்துகளை நம்ம தவிர்த்துக்க முடியும். இப்போ இது மைல்டாக ஸ்டார்ட் ஆகுது டாக்டர்னா லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் என்ன பண்ணணும், இல்லை நான் ரொம்ப நேரம் நின்று வேலை செஞ்சுட்டு இருக்கேன், இதை எப்படி தவிர்த்துக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நைட்டு ஒர்க் முடிச்சு வீட்டுக்கு வரும் பொழுது ஒரு பாயில படுத்துட்டு, செவுரு ஓரமா படுத்துட்டு, கால்களை உயர்த்தி செவுத்துல சப்போர்ட் பண்ணி ஒரு 15-20 நிமிஷம் படுங்க. ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதே கால்களை மடக்கிறது, நீட்டுறது, நடக்கிறது, கொஞ்சம் மசிலை ஃப்ளெக்ஸ் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்றது, இல்லை உட்கார்றது, உட்கார்ந்து எந்திரிக்கிறது, தோப்பு கரணம் போடுறது, இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் எக்ஸசைஸ் பண்ணும் பொழுதும் இது வராம நம்ம தவிர்த்துக்க முடியும்.